ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கிளிக்ஸ். ஃபஸ்ட்டு கிளிக்ஸுங்கிறது ஒரு பிடிசி சைட் பாஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு அக்கௌண்ட் இதில் இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் எப்போயுமே பண்ணும்போது உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலிமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதாவது ரெஃபரல் லிங்க்னா என்னென்னு கேட்குறீங்களா? ரெஃபரல் லிங்க்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணுற சைட்டில் வந்து அவரோட ரெஃபரல் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் எடுத்து உங்களோட மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஆட்ஸ் டாலர்ஸ் எல்லாமே அவருக்கு எவ்வளோ வருதோ அது மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் ஃபஸ்ட் கிளிக் அந்த டாப்பிக்கை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இந்த மாதிரி நமக்கு அக்கௌண்ட் பேஜ் நம்மளது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து என்னோடய அக்கௌண்ட் பேஜ், இது வந்து என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏர்ன் மணியில் போயிட்டு வியூ ஆடு, அதாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஹோம் அட்வர்டைஸ் தேர்ட் பட்டன் வந்து ஏர்ன் மணி. ஏர்ன் மணி கிளிக் பண்ணினா இந்த மாதிரி 3 லிஸ்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணுங்கள், அதாவது வியூ அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நம்ம வந்து ஆடை கிளிக் பண்ணோம்னா அமௌண்ட்டு, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டெய்லி வந்து எனக்கு நிறைய ஆட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நான் இந்த ஒரு ஆடு கூட விடாமல் இது எல்லாமே கிளிக் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா வந்து நமக்கு டாலர் பாருங்கள் 0.001. ஓகேங்களா? இந்த அமௌண்ட் வந்து நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த ஆடை எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆடு மேலே வச்சு இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது நியூ டேப் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஆடு வந்து லோட் ஆகும். அந்த ஆடை வந்து லோட் ஆகிறதுக்கு ஒரு ஆடு லோட் ஆகிறதுக்கு 5 செகண்ட்ஸ் ஆகும். இதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது வரை கடைசி வர வரைக்கும் 5 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஷட் பட்டன் மாதிரி இருக்குங்களா ரவுண்டாக? இது வந்து இதுக்கு பேர் வந்து ஃபஸ்ட்டு கிளிக்ஸோட சிம்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே பாருங்கள் நேராக இருக்கும். இது ஒன்று மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். அதை மொத்தம் வந்து 7 பட்டன் இருக்கும், 6 பட்டன் இருக்கும். இல்லை 5 வந்து கரெக்டாக இருக்கும், 1 வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த 1 வந்து நம்ம பார்த்து நம்ம கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு வரும். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ கிளிக் பண்ண ஆட் வந்து ரிட்டன் ஆகிடும். ஏன்னா இதனோட அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? உங்கள் அக்கௌண்ட் இப்படி கிரெடிட் ஆகலாம். ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு காமிக்கும். இப்போ பாருங்கள் 3925 இருக்குங்களா? இப்போ நான் ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். பாருங்கள் 35 வந்துருச்சு. 25 இருந்து இப்போ 35 வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி தாங்க நீங்கள் எல்லா ஆடுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா எல்லாமே நேராக இருக்கும். இது மட்டும் பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேட்லேருந்து 1 மந்த் இல்லை 1.5 மந்த் நீங்கள் விடாமல் டெய்லியுமே நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். அதாவது 1 டே கூட நீங்கள் விடக்கூடாது. ஓகேங்களா? 1 டே கூட விடாமல் நீங்கள் எல்லா ஆட்ஸ் இதில் கொடுத்துருக்குற எல்லா ஆட்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மந்த்துக்கு அப்புறம் இல்லைனா 1.5 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க வேணாம். ஏன்னா வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்மியான ஆட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி கம்மியான அமௌண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கிளிக்ஸோட சைட்டில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அதான் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆடு கூட விடாமல் நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகமான ஆட்ஸ் வரும். உங்களால் கிளிக் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி அதிகமான ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.01. ஒரு 5 ஆட்ஸுக்கு மட்டும் 0.01 கொடுப்பாங்க. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து இந்தியன் ருப்பி வேல்யூ 550 பைசே. ஓகேங்களா? இது மாதிரி வந்து 5 ஆட்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நோ கிளிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து சீட்டிங் ஆடு. இது வந்து தெரியாமல் கூட நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் காமிக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் எவ்வளோ ஆடு நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த இடத்துல வந்து மைனஸ் காமிச்சிட்டே போகும். உங்களோட அமௌண்ட் வந்து ஏறாது, டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஒரு 2 ஆட்ஸ் வரும். எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரலாம், இல்லை வராமலே இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்ததுன்னா
இந்த 2 மட்டும் நீங்க கிளிக் பண்ண வேணாம். 1ஓ 2ஓ தருவாங்க. இந்த மாரி சைட்ல மட்டும். அது ஏதாவது இப்ப நெட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வைரஸ் இறங்குது பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு சீட்டிங் ஆட் ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுருவாங்க. அதாவது இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்ல ஒர்க் பண்றவங்க வந்து போட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? இத நீங்க எல்லாமே கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெறைய இதுல அமௌண்ட் வந்து எர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். என்னோட மெயில் ஐடி வந்து இந்த மெயிலுக்கு வந்து உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வேணா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒர்க் பண்ணுங்க. அமௌண்ட் நெறைய எர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.